இதுக்கு பதில் தெரிஞ்ச சொல்லுங்க. என்ன சார்? ஆஞ்சியோகிராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் யாருக்கு பண்ணுவாங்க தெரியுமா? பொதுவாக இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரையக்கூடியவங்களுக்கு அவங்க இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் வரும் பார்த்தீங்களா, இந்த பிளாக், இந்த அடைப்பு, அந்த அடைப்பை டெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? ஆஞ்சியோகிராம். எழுதி வச்சுக்கிடுங்க, பேப்பர் எழுதி வச்சுங்க. ஆஞ்சியோகிராம். இந்த ஆஞ்சியோகிராம் எதுக்கு பண்ணக்கூடியாங்க அப்படின்னா, இரத்த குழாய்க்கு உள்பக்கம் நடக்கக்கூடிய இந்த பிளாக், அந்த பிளாக்குக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த பிளாக்குக்கு பேர் தான் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கம் நடக்குதுல பிளாக், இந்த பிளாக்குக்கு பேர் தான் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். இந்த பிளாக் வந்து நம்ம இருதயத்துக்கு போன்ற இரத்த குழாயில் டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் கொரோனரி ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொரோனரி ஆர்ட்ரி. இந்த கொரோனரி ஆர்ட்ரியில் வந்து இந்த மாதிரி பிளாக், எந்த மாதிரி இந்த மாதிரி பிளாக் இருந்துச்சு, அடைப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொரோனரி ஸ்டெண்ட் வைப்பாங்க. ஸ்டெண்ட் வச்சுட்டு நுரையீரலுக்கு வராங்க. பார்த்துருக்கீங்களா? நல்லா கேட்டுடுங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அத்திரோஸ்க்ளோரோசிஸ், இந்த பிளாக் வருது பார்த்தீங்களா, இந்த பிளாக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னு தெரியுமா? ஷாக் ஆகிடாதுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த பிளாக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஈஸியான வழி. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். அதனால தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. அடிக்கடி என்னோடய வீடியோஸில் சொல்கிறது வந்து பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லுங்கள். பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? பேலன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது நம்ம உடம்புல. இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணாது, நம்ம இரத்த குழாய்க்குள் பக்கத்தில் பிளாக் வராமல் என்ன பண்ணலாம், ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிடலாம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் ஒய்இஎஸ் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண மட்டும் இல்லை, இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே என்ன ஆகும் தெரியுமா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஷேர் பண்ணுவீங்களா? லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட்ஸில் எஸ் டைப் பண்ண மறந்துடாதுங்க. ஓகே.